Hello everyone. Today we are going to see about a topic about analog and digital input or output modules used in industrial automation. First நம்ம என்ன பார்க்க போறோம்னா industrial automationனா என்னென்ன. Industrial automationனா machines, sensors and computers and control system யூஸ் பண்ணி industrial operations ஆட்டோமேட்டிக்காக பெர்ஃபார்ம் பண்ணுறது. சிம்பிளாக சொன்னால் ஒரு ஃபேக்ட்ரியில் எவரி ஆப்ரேஷன்ஸும் ஹியூமன் மேனுவலி கண்ட்ரோல் பண்ண தேவையில்லை. ஹியூமன் கண்ட்ரோல் பண்ணாமலே ஆட்டோமேட்டிக்கலாக அந்த ஆப்ரேஷன்ஸை பண்ணுறது தான் இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன். இதை நம்ம என்னெல்லாம் யூஸ் பண்ணுவோன்னா சென்சார்ஸ், ஆக்சுவேட்டர்ஸ், பிஎல்சி, இன்புட் அண்ட் அவுட்புட் மாடியூல்ஸ், மோட்டார்ஸ், ஆக்சுவேட்டர்ஸ். நெக்ஸ்ட் we are going to see about இன்புட் ஆர் அவுட்புட் மாடியூல். இன்புட் ஆர் அவுட்புட் மாடியூல் பேசிக்கல் என்னென்னா ஃபீல்ட் டிவைசஸையும் பிஎல்சியையும் கனெக்ட் நடுவில் இருக்க ஒரு இன்டர்ஃபேஸ். சிம்பிளாக சொல்லணும்னா ஐஓடி மாடியூல்னா ஐஓ மாடியூல்னா ஒரு மிடில் மேன் மாதிரி நினச்சிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சென்சார் ஃபேக்ட்ரியில் டெம்பரேச்சரை மெஷர் பண்ணுது. அந்த சென்சார் டைரெக்டாக பிஎல்சிக்கு கனெக்ட் பண்ண முடியாமல் இருக்கலாம். ஸோ சென்சார்லேருந்து வர எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸை அந்த பிஎல்சிக்கு ஏற்ற சிக்னலாக இந்த இன்புட் ஆர் அவுட்புட் மாடியூல் ரிசீவ் பண்ணி அதை கன்வெர்ட் பண்ணும். சிமிலர்லி பிஎல்சியில் ஒரு கமாண்ட் சென்ட் பண்ணும்போது இன்புட் ஆர் அவுட்புட் மாடியூல் அந்த கமாண்டை ஃபீல்ட் டிவைசஸுக்கு சென்ட் பண்ணும். இன்புட் ஆர் அவுட்புட் மாடியூலோட மெயின் ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னா ஃபஸ்ட்டு சென்சார்ஸ்லேருந்து சிக்னல்ஸ் ரிசீவ் பண்ணும், செகண்ட் ஆக்சுவேட்டர்ஸுக்கு சிக்னல்ஸ் சென்ட் பண்ணும், தேர்ட் எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸ் அண்டு பிஎல்சிக்கு சூட்டபிள் சிக்னல்ஸாக கன்வெர்ட் பண்ணும், ஃபோர்த் என்னென்னா எலக்ட்ரிக்கல் ஐசோலேஷன் அண்டு ப்ரொடெக்ஷன் ப்ரொவைட் பண்ணும். ஸோ ஓவராலாக இன்புட் ஆர் அவுட்புட் மாடியூல் ஃபீல்ட் டிவைசஸ் அண்டு கண்ட்ரோல் சிஸ்டமோட கனெக்ட் பண்ண ஹெல்ப் பண்ணுது. இந்த ஐஓடி மாடியூல்ஸ் ஆர் மேஜர்லி டூ டைப்ஸ்: டிஜிட்டல் input or output modules and analog input and output modules. First digital input or output module பற்றி பார்ப்போம். digital input or output module. digital input or output moduleனா 2 states மட்டும் கேண்டில் பண்ணுற ஒரு மாடியூல். 2 statesனா ஆன் ஆர் ஆஃப் ஆர் 1 ஆர் 0 ஆர் ஹை ஆர் லோ. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வீட்டில் இருக்க நார்மல் லைட் சுவிட்ச் எடுத்துக்கோங்க. சுவிட்ச் ஆன் பண்ணால் லைட் ஆன் ஆகும், சுவிட்ச் ஆஃப் பண்ணால் லைட் ஆஃப் ஆகும். பிட்வீனில் வேறு ஸ்டேட் இல்லை. ஸோ இது ஒரு டிஜிட்டல் சிக்னல். இண்டஸ்ட்ரி ஆட்டோமேஷனில் டிஜிட்டல் இன்புட் டிவைசஸுக்கு எக்ஸாம்பிள் புஷ் பட்டன், லிமிட் சுவிட்ச், ப்ராக்சிமிட்டி சென்சார், ஃபோட்டோ எலக்ட்ரிக் சென்சார். எக்ஸாம்பிள் ஆஃப் அவுட்புட் டிவைசஸ் ரிலே, சொலினாய்டு, கான்டாக்டர் அண்டு இண்டக்டர் லேம்ப். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு புஷ் பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது டிஜிட்டல் இன்புட் பிகம்ஸ் ஆன், பிஎல்சி சிக்னல்ஸை ரிசீவ் பண்ண நம்ம ஆப்ரேஷன்ஸ் இருக்கும். ஸோ டிஜிட்டல்னா ஆன் ஆர் ஆஃப். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா டிஜிட்டல் இன்புட் மாடியூல். டிஜிட்டல் இன்புட் மாடியூல்னா ஃபீல்ட் டிவைசஸ்லேருந்து ஆன் ஆர் ஆஃப் சிக்னல்ஸ் ரிசீவ் பண்ணி பிஎல்சிக்கு சென்ட் பண்ணுற மாடியூல். காமன் டிஜிட்டல் இன்புட் மாடியூல்ஸ் என்னென்னா புஷ் பட்டன், லிமிட் சுவிச்சஸ், ப்ராக்சிமிட்டி சென்சார், எமர்ஜென்சி சுவிச்சஸ் அண்ட் ஃபோட்டோ எலக்ட்ரிக் சென்சார். ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஒரு கன்வேயர் பெல்ட் இருக்குது. அந்த கன்வேயர் பெல்ட் பக்கத்தில் ஒரு ப்ராக்சிமிட்டி சென்சார் இருக்குது. மெட்டல் ஆப்ஜெக்ட் சென்சார் பக்கத்தில் வந்தால் சென்சார் அந்த ஆப்ஜெக்டை டிடெக்ட் பண்ணும். ஆப்ஜெக்ட் டிடெக்ட் ஆனால் சென்சார் ஆன் ஆகும். அந்த ஆன் சிக்னல் டிஜிட்டல் இன்புட் மாடியூலுக்கு போகும். இன்புட் மாடியூல் அந்த பிஎல்சிக்கு சென்ட் பண்ணும். பிஎல்சி அந்த சிக்னலை ப்ராசஸ் பண்ணும். ஸோ கம்ப்ளீட் ப்ராசஸ் என்னென்னா ஆப்ஜெக்ட் டிடெக்ட் பண்ணி சென்சார் ஆன் ஆகும். இன்புட் மாடியூல் அந்த சிக்னல் ரிசீவ் பண்ணி அந்த சிக்னலை பிஎல்சிக்கு சென்ட் பண்ணி பிஎல்சியில் ப்ராசஸ் ஆகும். ஸோ டிஜிட்டல் இன்புட் மாடியூலோட மெயின் ப்ரப்போஸ் என்னென்னா அவுட் சைட் வேர்ல்ட்லேருந்து இன்ஃபர்மேஷன் பிஎல்சிக்கு கொண்டு வர்றது. இப்போ பிஎல்சி டிசிஷன் எடுத்ததுக்கு அப்புறம் அவுட்புட் டிவைஸை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னு பார்ப்போம். டிஜிட்டல் அவுட்புட் மாடியூல். டிஜிட்டல் அவுட்புட் மாடியூல்னா பிஎல்சிலேருந்து கமாண்ட் ரிசீவ் பண்ணி எக்ஸ்டர்னல் டிவைசஸை கண்ட்ரோல் பண்ணுற மாடியூல். காமன் டிஜிட்டல் அவுட்புட் மாடியூல் டிவைசஸ் ஆர் ரிலே, சொலினாய்டு வால்வ், மோட்டார், கான்ட்ராக்டர், அலாரம் அண்ட் இண்டிகேட்டர் லேம்ப். இதோட ஒர்க்கிங் என்னென்னா பிஎல்சி டிஜிட்டல் அவுட்புட் மாடியூலுக்கு சிக்னல் சென்ட் பண்ணும். டிஜிட்டல் அவுட்புட் மாடியூல் ஆக்சுவேட்டருக்கு அந்த சிக்னல் சென்ட் பண்ணும். ஒரு எக்ஸாம்பிள் என்னென்னா சொலினாய்டு வால்வ் எடுத்துக்கலாம். சப்போஸ் பிஎல்சி டிசைட் பண்ணுது வால்வ் ஓப்பன் ஆகணும்னா பிஎல்சி ஆன் கமாண்டை அவுட்புட் மாடியூலுக்கு சென்ட் பண்ணும். அவுட்புட் மாடியூல் அந்த சிக்னலை ரிசீவ் பண்ணி சொலினாய்டு வால்வை ஆக்டிவேட் பண்ணும். தென் சொலினாய்டு வால்வ் ஓப்பன் ஆகும். ஸோ சிம்பிளாக பிஎல்சி gives ஆன் கமாண்டு, அவுட்புட் மாடியூல்ஸ் ஆக்டிவேட்டஸ், சொலினாய்டு வால்வ்ஸ் ஓப்பன்ஸ்.
டிஜிட்டல் அவுட்புட்டில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. ரிலே அவுட்புட், டிரான்ஸ்மிஸ்டர் அவுட்புட் அண்ட் ட்ராக் அவுட்புட். ஸோ ரொம்ப டிஜிட்டல் இன்புட்டில் இன்ஃபார்மேஷன் பிஎல்சிக்கு வரும். டிஜிட்டல் அவுட்புட்டில் பிஎல்சிலேருந்து கமாண்ட் வெளியே போகும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா அனலாக் இன்புட் ஆர் அவுட்புட் மாடியூல். அனலாக் இன்புட் ஆர் அவுட்புட் மாடியூல்னா டிஜிட்டல் சிக்னல்லேருந்து 2 ஸ்டேட்ஸ் மட்டும் இருக்கும். பட் அனலாக் சிக்னலில் மெனி டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் டெம்பரேச்சர் சென்சார்லேருந்து வர 20 டிகிரி செல்சியஸ், 21 டிகிரி செல்சியஸ் அப்படி நிறைய கண்டினியூஸ்லாக சேஞ்ச் ஆகலாம். ஸோ டெம்பரேச்சராக ஆன் ஆர் ஆஃப் மட்டும் சொல்ல முடியாது. நம்ம எக்ஸாக்ட் வேல்யூ ஒரு அப்ராக்சிமேட்டாக தெரிஞ்சுக்கணுன்னா அதனால டெம்பரேச்சர் மாதிரி சேஞ்ச் இன் குவான்டிட்டிஸ் மெஷர் பண்ண அனலாக் சிக்னல்ஸ் யூஸ் பண்ணுவோம். காமன் அனலாக் சிக்னல்ஸ் ஆர் 0 to 10 volt, pulse or minus volt, 4 to 20 milliampere and 0 to 20 milliampere. அனலாக் இன்புட் எக்ஸாம்பிள்ஸ் என்னென்னா டெம்பரேச்சர் சென்சார், ப்ரெஷர் சென்சார், ஃப்ளோ சென்சார் அண்ட் லெவல் சென்சார். அனலாக் அவுட்புட் எக்ஸாம்பிள் என்னென்னா வேரியபிள் ஸ்பீட் டிரைவ் அண்ட் கண்ட்ரோல் வார். ஸோ சிம்பிளாக டிஜிட்டல்னா 2 states, அனலாக்னா மெனி வேல்யூஸ். Next we are going to see about analog input module. Analog input moduleனா ஷார்ட்டாக சென்சார்லேருந்து வர கண்டினியூஸ் சிக்னலை ரிசீவ் பண்ணி பிஎல்சிக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிகிற டிஜிட்டல் வேல்யூவை கன்வெர்ட் பண்ணும். ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா நம்ம டெம்பரேச்சர் மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். ஒரு டெம்பரேச்சர் சென்சார் ஃபேக்ட்ரி ப்ராசஸ்லேருந்து டெம்பரேச்சரை மெஷர் பண்ணி டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகும்போது சென்சார் அவுட்புட் சிக்னலும் சேஞ்ச் ஆகும். அந்த அனலாக் சிக்னல் அனலாக் இன்புட் மாடியூலுக்கு போகும். அந்த அனலாக் இன்புட் மாடியூல்லேருந்து ப்ராசஸ் ஆகி பிஎல்சிக்கு போகும். பிஎல்சி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி அந்த அனலாக் இன்புட் மாடியூல் அந்த சிக்னலை கன்வெர்ட் பண்ணி பிஎல்சிக்கு சென்ட் பண்ணும். பேசிக் ஃப்ளோ ப்ராசஸ் எப்படி இருக்குன்னா டெம்பரேச்சர் சென்சார், அனலாக் சென்சார், அடுத்து அனலாக் இன்புட் மாடியூல், நெக்ஸ்ட் ஃபைனலி பிஎல்சி. இதோட மெயின் அப்ளிகேஷன்ஸ் என்னென்னா டெம்பரேச்சர் மெஷர்மெண்ட், ப்ரெஷர் மெஷர்மெண்ட், ஃப்ளோ மெஷர்மெண்ட்டு, லிக்விட் லெவல் மெஷர்மெண்ட்டு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா அனலாக் அவுட்புட் மாடியூல். அனலாக் அவுட்புட் மாடியூல்னா கன்வெர்ட்ஸ் a digital command from the PLC into an analog signal to control a field device. அனலாக் அவுட்புட் மாடியூல் பிஎல்சிலேருந்து வர டிஜிட்டல் கமாண்டை அனலாக் சிக்னலாக கன்வெர்ட் பண்ணும். ஃபஸ்ட்டு அனலாக் சிக்னலாக கண்ட்ரோல் பண்ண பிறகு அதை வச்சு கண்ட்ரோல் டிவைசஸை கண்ட்ரோல் பண்ணும். ஒர்க்கிங் என்னென்னா பிஎல்சி, அனலாக் அவுட்புட் மாடியூல், நெக்ஸ்ட் கண்ட்ரோல் டிவைஸ். எக்ஸாம்பிள்ஸ் என்னென்னா ஸ்பீடு கண்ட்ரோல் ஆஃப் மோட்டர் யூஸ் இன் விஎஃப்டி. விஎஃப்டினா வேரியபிள் ஃப்ரீக்வன்சி டிரைவ். நெக்ஸ்ட் கண்ட்ரோல் வால்வ் பொசிஷன், ஹீட்டர் பவர் கண்ட்ரோல், பம்ப் ஸ்பீட் கண்ட்ரோல். இதோட எக்ஸாம்பிள் என்னென்னா பிஎல்சி ஒரு பிஎல்சி சென்சர் கமாண்டு அனலாக் அவுட்புட் மாடியூல் ப்ரொடியூசர்ஸ் 0 to 10 volt. விஎஃப்டி அந்த சிக்னல் ரிசீவ் பண்ணி மோட்டரோட ஸ்பீடை சேஞ்சஸ் பண்ணும். அனலாக் அவுட்புட் மாடியூல் யூஸ் பண்ணி மோட்டர் ஸ்பீட் கண்ட்ரோல் பண்ணலாம். கண்ட்ரோல் வால்வ் பொசிஷன், ஹீட்டர் பவர் கண்ட்ரோல் அண்ட் பம்ப் ஸ்பீட் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ அனலாக் அவுட்புட் மெயின்லி கிராஜுவல் கண்ட்ரோல் பண்ண யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அனலாக் வெர்சஸ் டிஜிட்டல் இன்புட் ஆர் அவுட்புட் மாடியூல் டிஃப்ரென்ஸ். ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் சிக்னல். டிஜிட்டல் இன்புட் ஆர் அவுட்புட்டில் ஆன் ஆஃப் சிக்னல் இருக்கும். அனலாக் இன்புட் ஆர் அவுட்புட்டில் கண்டினியூஸ் சிக்னல் வேரியிங் இருக்கும். இல்லை வேல்யூஸ் 0 or 1 இருக்கும். அதில் வேல்யூஸ் டிஃபர் ஆகிட்டே இருக்கும், மெனி வேல்யூஸ் இருக்கும். இதுக்கான எக்ஸாம்பிள் என்னென்னா புஷ் பட்டன் டிஜிட்டலுக்கு, அனலாக்கு டெம்பரேச்சர் சென்சார். காமன் சிக்னல் டிஜிட்டலுக்கு 24 volt டிசி, அனலாக்கு 0 to 10 volt or 4 to 20 milliamps. இது அக்குரசி டிஜிட்டல் எப்படி இருக்குன்னா ஜெனரலி சிம்பிளர். அனலாகில் அக்குரசி ஹை மெஷர்மெண்ட் டீட்டெயிலாக இருக்கும். அப்ளிகேஷன் டிஜிட்டலுக்கு ஸ்விட்சிங், அனலாக்கு மெஷர்மெண்ட் அண்ட் கண்ட்ரோல். ஒர்க்கிங் ஆஃப் இன்புட் ஆர் அவுட்புட் மாடியூல்ஸ் இன் இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன். இது மொத்தமாக 5 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸ்டெப் 1 என்னென்னா இன்புட் ஃப்ரம் ஃபீல்ட் டிவைஸை. ஃபஸ்ட்டு ஃபீல்ட் டிவைஸ் லைக் சென்சார் ஆர் சுவிட்ச்னு ஒரு கண்டிஷன் டிடெக்ட் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் டெம்பரேச்சர், ப்ரெஷர், ஆப்ஜெக்ட் டிரெக்ஷன் ஆர் ஆன் ஆஃப் கண்டிஷன். ஸ்டெப் 2 என்னென்னா இன்புட் ஆர் அவுட்புட் மாடியூல் ரிசீவ் சிக்னல். நெக்ஸ்ட்டு இன்புட் ஆர் அவுட்புட் மாடியூல் அந்த எலக்ட்ரிக்கல் சிக்னலை ரிசீவ் பண்ணும். தென் அந்த பிஎல்சி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண சூட்டபிள் ஃபார்முக்கு அந்த சிக்னலை கன்வெர்ட் பண்ணும்.
ஸ்டெப் 3 என்னென்னா பிஎல்சி ப்ராசஸ் த சிக்னல். பிஎல்சி அந்த இன்புட்டை ரிசீவ் பண்ண பிஎல்சி ஆல்ரெடி ப்ரோக்ராம்டு லாஜிக் பேஸ்ட் அந்த சிக்னலை ப்ராசஸ் பண்ணி பிஎல்சி ஒரு டிசிஷன் எடுக்கும். ஸ்டெப் 4 என்ன, பிஎல்சி சென்ஸ் அவுட்புட் கமாண்ட். பிஎல்சி டிசிஷன் எடுத்ததுக்கு அப்புறம் ரிக்கர்டு கமாண்டை அவுட்புட் இன்புட் ஆர் மாடியூலுக்கு சென்ட் பண்ண. ஸ்டெப் 5 என்னென்னா இன்புட் ஆர் அவுட்புட் மாடியூல் ஆப்ரேட்ஸ் டிவைஸ். அவுட்புட் ஆர் இன்புட் மாடியூல் அந்த சிக்னலை ஆக்சுவேட்டருக்கு சென்ட் பண்ண. ஆக்சுவேட்டர் எக்ஸாம்பிள் மோட்டர், வால்வ் ஆர் ரிலே ஆர் ஹீட்டர். ஸோ ஆக்சுவேட்டர்ஸ் அந்த ப்ராசஸை ஆஃப் ஆர் ஆன் பண்ண, இல்லைனா ஸ்பீட் சேஞ்ச் பண்ண. ஸோ ஓவரால் ப்ராசஸ் என்னென்னா ஃபீல்ட் டிவைஸ், இன்புட் ஆர் அவுட்புட் மாடியூல், நெக்ஸ்ட் பிஎல்சி, நெக்ஸ்ட் அவுட்புட் மாடியூல், நெக்ஸ்ட் ஆக்சுவேட்டர். இந்த ப்ராசஸ் கண்டினியூஸாக நடந்துக்கிட்டே இருக்கும். இதன் மூலமாக இண்டஸ்ட்ரியல் சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்காக மானிட்டர் அண்டு கண்ட்ரோல் பண்ண முடியும். அப்ளிகேஷன் என்னென்னா மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி, ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ், கெமிக்கல் பிளான்ட்ஸ், பவர் பிளான்ட்ஸ், ஃபுட் ப்ராசஸிங், water treatment plants, packaging machines and robotics. Next conclusion, IoT modules என்னன்னா PLCஸை நம்ம கனெக்ட் பண்ணுற ஒரு டிவைஸ். IoT modules 2 மேஜர் டைப்ஸ் இருக்குது, டிஜிட்டல் IoT ஆர் அனலாக் IoT. டிஜிட்டல் IoTனா ஆன் ஆஃப் சிக்னல்ஸை ஹேண்டில் பண்ணோம். இதுக்கு இன்புட் மாடியூல்ஸ் ரிசீவ்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் சென்சார். அவுட்புட் மாடியூல்ஸ் கண்ட்ரோல்ஸ் மோட்டர் அண்ட் வால்வ் அண்ட் ரிலேஸ். அவுட்புட் மாடியூல்ஸ் பிஎல்சிலேருந்து கமாண்ட்ஸை ரிசீவ் பண்ணி மோட்டார், வால்வ்ஸ், ரிலேஸ் அண்ட் அதர் டிவைசஸ் கண்ட்ரோல் பண்ண. ஸோ ஓவராலாக இன்புட் ஆர் அவுட்புட் மாடியூல்ஸ் இண்டஸ்ட்ரியல் சிஸ்டமில் ஆட்டோமேட்டிக் மானிட்டரிங் அண்ட் கண்ட்ரோல் அச்சீவ் பண்ண ஹெல்ப் பண்ணுது. தேங்க்யூ.